ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னடா இது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுக்கு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ன்றது நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சி இதை பற்றி எதுவுமே தெரியாமலே அப்படியே நெக்ஸ்ட்டு ஜேர்னல் லெட்ஜர்லாம் போகிறாங்க. பட் நீங்கள் ஜேர்னல் லெட்ஜர் அப்படி போடும்போது அப்போது சில டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து இது சோர்ஸ் டாக்குமெண்ட்ன்றது நம்மளுக்கு மெயினாக பேசிக் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது எல்லாருக்குமே நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுற இடத்துலையும் இந்த டாக்குமெண்ட்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டாக நம்ம கண்டிப்பாக இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நீங்கள் ஜேர்னல் லெட்ஜர்லாம் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஒரு பார்ட்லேயாவது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஒரு எவிடன்ஸ் தான் இது சொல்லுவாங்க. ஒரு எவிடென்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட எல்லா எல்லா நெக்ஸ்ட் சம்லலாம் இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது. பட் நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து 6 டாக்குமெண்ட் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பேசிக்காக நம்மளுக்கு. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி இது மணியா இல்லை மணி ஒர்த் இருக்க டிரான்சாக்ஷனா அப்படின்னு பார்த்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஓகேயா? ஸோ அது ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லைனா ஒரு உண்மையான ஒரு ப்ரூஃப் இல்லைனா எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்ரேடர் வந்து ஒரு சேல் பண்ணுறாங்க. அவங்க கூட்ஸை 2000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. பட் 500 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அவங்க சேல் பண்ணது 500 ருபீஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு அவங்க தரணும். பையர் வந்து நம்மளுக்கு தரணும். ஓகேயா? ஸோ அந்த ப்ரூஃப் தந்தால் தான் நம்ம ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வைக்க முடியும். இவ்வளோ நிறைய பெரிய ஒரு பிஸ்னஸில் இப்போது ஒரு 2000 ருபீஸ்க்கு வாங்க ஒரு 500க்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அவங்க வந்து பே பண்ண வேண்டியது அப்போ 1500 தான் பே பண்ணணும். பட் அவங்கக்கிட்ட நம்ம அந்த டாக்குமெண்ட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வாங்காமல் அந்த எவிடன்ஸ் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம பாட்டுட்டு 2000க்கு என்ட்ரி போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் இன்னும் 500 தரல அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எப்படி? ஸோ அதனால் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு எவிடன்ஸ், அந்த ப்ரூஃப் இருந்ததுன்னா, அந்த டாக்குமெண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்மளோட டிரான்சாக்ஷனில் என்ட்ரி பண்ணியிருப்போம். ஓகே, 500 வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அவங்க 1500 தான் கொடுக்கணும், நம்ம 1500 தான் என்ட்ரி போடணும், 500 ரிட்டர்ன் என்ட்ரி போடணும் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்னா ஒரு ப்ரூஃப் அவங்க தரணும். ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்னால் நம்ம வாயில் சொன்னால் போதும். ஆனால் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ அவங்கக்கிட்ட விற்றுருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆனது கொஞ்சமாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணி அதை நம்ம என்ட்ரி போட முடியும் ரிட்டர்னுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அத்தன்டிக் டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு ட்ரூ டாக்குமெண்ட். அது ஒரு ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, ஒரு எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னது? இது வந்து ஒரு அத்தன்டிக் டாக்குமெண்ட். இது ஒரு ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் இது ஒரு எவிடன்ஸாகவும் நம்மளுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ சப்போஸ் கேஸ் எதுனா இருந்ததுன்னா, லீகலாக நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு லீகல் ஃபைட் இருக்குது அப்படின்னா, லீகல் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு லீகல் ப்ரூஃபாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் த எவிடன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் which provides information about the nature of the transaction, date, amount and parties involved it. Okay, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து each transaction recorded in the books of accounts should have adequate proof to support it, these supporting documents or the written and authentic proof of the
கரெக்ட்னஸ் ஆஃப் த ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது ஈச் டிரான்சாக்ஷனும் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது ஒரு ப்ரூஃப் மாதிரி. தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஆடிட்க்கு யூஸ் பண்ணுவாங்க, டேக்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ சர்வ் ஆஸ் அ லீகல் எவிடன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் டிஸ்போட். நான் சொன்னேன் இல்லையா, லீகல் கேஸில் வரும்போது நம்மளுக்கு இது ஒரு எவிடன்ஸாக யூஸ் ஆகும். ஓகே, சரி, நம்ம இப்போ மோஸ்ட் காமனாக இருக்க ரொம்ப பேசிக்காக இருக்க ஒரு 6 சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் ரிசிப்ட், செகண்ட் ஒன் இன்வாய்ஸ், தேர்ட் ஒன் டெபிட் நோட், fourth one credit note, fifth one pay in slip, sixth one check. First one cash receipt. Cash receiptனா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு ட்ரேடர் வந்து ஒரு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பொருளை விற்கும்போது கேஷுக்கு விற்கிறாங்கன்னா இப்போது செல்லர் வந்து கேஷ் ரிசிப்ட் கொடுப்பாங்க பையருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குகிறோன்னா, பர்ச்சேஸ் பண்ணி கேஷ்க்கு வாங்குகிறோன்னா அப்போது அந்த பர்ச்சேசர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, கேஷ் ரிசிப்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கேஷ் ரிசிப்ட். அதாவது செல்லர் கொடுக்கறது தான் கேஷ் ரிசிப்ட், வாங்கிறது வந்து பர்ச்சேசர். ஓகேயா? ஸோ பர்ச்சேஸ் அண்ட் சேலில் நம்ம கேஷ் இன்வால்வ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கேஷ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கேஷ் ரிசிப்ட். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்னால் என்னென்னா, இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், நிறைய திங்ஸ் வாங்குகிறோம், அப்போ அதுக்கு அவங்க ஒரு ஒரு பில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும், ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், இப்போது ஒரு பொருளை வந்து கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோன்னா அப்போ இன்வாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இப்போது அந்த கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி எடுத்துட்டோன்னா, நம்ம இப்போது ஒரு காப்பர் கம்பெனி வச்சுக்கோங்களேன். இப்போ காப்பரை வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கம்பெனி தான் காப்பர், நம்ம வந்து சேல் பண்ணுறோன்னா நம்ம உடனே அமௌண்ட் வாங்க மாட்டோம், கிரெடிட்டுக்கு தான் சேல் பண்ணுறோம். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம். ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனி நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பொருள் சேல் பண்ணிகிட்ருக்கோன்னா அவங்கக்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டு கொடுத்துருவோம். ஆனால் அமௌண்ட் வந்து அவங்க வந்து அப்போயே தர மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக தருவாங்க. நெக்ஸ்ட் மந்த்தும் அவங்க நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த டைமில் அவங்க தந்துடுவாங்க. அந்த மாதிரி இப்போது லேக்ஸ் கணக்கில் இருக்கும். அது ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், ஒரு கம்பெனிக்கு நம்ம சேல் பண்ணுறோன்னா, கிரெடிட்க்கு போடுறோன்னா, அவங்களுக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோமா, அது வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில். இப்போ ஒரு 10 lakhs இருக்குது, அவங்க 10 lakhsக்கு நம்ம பொருளை விற்றுருக்கோம், அவங்க ஒரு 5 lakhs தான் தந்திருக்காங்க, இன்னும் தர வேண்டி இருக்குன்னா இப்போ அவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க, நம்மக்கிட்ட தான் அவங்க வாங்குறாங்க ரெகுலராக. ஸோ அதனால் நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ வராது, ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகேவா, அவங்களுக்கு நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோமா. ஸோ வென் அ ட்ரேடர் செல் கூட்ஸ் ஆன் கிரெடிட், ஸோ ஹீ ப்ரிப்பேர் எ சேல் இன்வாய்ஸ். இப்போ நான் தான் உங்களுக்கு கூட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் தான் வந்து இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, அந்த இன்வாய்ஸில் என்னென்னலாம் இருக்கும், அந்த என்ன பொருளை விற்றுருக்கோம், அந்த என்ன அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கோம், என்ன பேமெண்ட்டுக்கு விற்றுருக்கோம், எவ்வளோ டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த செல்லர், நம்மளோட அட்ரஸும் இருக்கும், யார் நம்மக்கிட்டேருந்து வாங்குகிறாங்களோ அவங்க அட்ரஸும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அப்புறமா வந்து இன்வாய்ஸுன்றது ஜென்ரலாக ப்ரிப்பேர்டு பை த செல்லர். ஒரு செல்லிங் பர்சனால் மட்டும்தான் இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதில் வந்து 3 காப்பீஸ் வந்து நம்ம போடுவோம். நம்ம சேல் பண்ணுறதா இருந்தால் 3 காப்பீஸ் வரும். ஃபஸ்ட்டு காப்பி வந்து யார் நம்மக்கிட்ட பொருள் வாங்குகிறவங்களோ, அவங்க பர்ச்சேசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவோம். செகண்ட் காப்பி வந்து நம்ம பொருள் அவங்க இடத்துக்கு போய் சேரத்துக்கு ஒரு வண்டியில் அனுப்ப சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காப்பர் கம்பெனி தானே எக்ஸாம்பிளாக சொன்னோம். ஸோ அந்த காப்பர் ப்ராடக்ட்டை வந்து ஒரு வண்டியில், நம்ம சின்ன ஒரு ஸ்மால் வண்டியில் வந்து அனுப்புகிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த அனுப்பும்போது நடுவில் செக்கிங் இருக்கும். எந்த ப்ராடக்ட் என்ன செக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த செக்கிங்கில் வந்து அவங்கள பிடிப்பாங்க. அப்போ அவங்க இன்வாய்ஸ் காப்பி அவங்கக்கிட்ட காமிக்கணும் இல்லையா, இது நம்ம வந்து இன்வாய்ஸ் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக போட்டு தான் நம்ம அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றது அந்த செக் பண்ணுறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஓகே, அப்புறமா இன்னொரு காப்பி வந்து நம்ம வச்சுப்போம் நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்காக, செல்லர் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்காக
நம்ம ஒரு காப்பி வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி given to the buyer, செகண்ட் give to the buyer, செகண்ட் காப்பி வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு செக் பண்ணுறப்போ நம்ம கொடுத்து அனுப்புவோம். தேர்ட் காப்பி நம்ம வச்சுப்போம் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்காக. ஸோ இன்வாய்ஸ்னால் இதுதான். ஓகேயா? இந்த இன்வாய்ஸில் ரேட்டு, அக்கௌண்ட்டு, ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்ரெஸ்ஸு, யாருக்கு நம்ம விற்கிறோம், நம்மளோட நேமு, நம்ம தான் சேல் பண்ணுறோம், என்ன கூட்ஸ் விற்கிறோம், எவ்வளோ டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் விற்கிறோம், அது எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இன்வாய்ஸ்னால் இதுதான். when a trader sell goods on credit, மோஸ்ட்லி கிரெடிட்டில் தான் வந்து இந்த கிரெடிட்காக தான் இந்த இன்வாய்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து டெபிட் நோட்டு. டெபிட் நோட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். டெபிட் நோட் வந்து ப்ரிப்பேர்டு பை த பையர். ஓகேயா? இப்போ நம்ம கம்பெனி, இப்போது ஒரு காப்பர் கம்பெனி எக்ஸாம்பிள் அதே நான் சொல்கிறேன். நம்ம காப்பர் கம்பெனி, நம்ம காப்பரை ஒருத்தர்கிட்ட விற்றுருக்கோம். ஓகேயா? வாங்குறவங்க யார்? பையர். ஓகேயா? ஸோ பையரு என்ன பண்ணுறான்னா, நம்ம கொடுத்த ப்ராடக்டை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறான். ஏன்னா டிஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவான் ஒரு டாக்குமெண்ட்டு, அதுதான் டெபிட் நோட்டு. அதில் என்னென்ன இருக்கும்னா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட 1000 rupees வாங்கினேன், அதில் வந்து 1000 rupeesக்கான ப்ராடக்ட் வாங்கினேன், அதில் 500 rupeesக்கான ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டாக இருக்குது, அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்டாக அவன் கொடுக்குறான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்து டெபிட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். டெபிட் நோட்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை த பையர். வாங்குறவன் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறான். அதாவது பர்ச்சேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேயா? அப்புறம் வந்து அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் அ டேட் ஆஃப் த கூட்ஸ் ரிட்டர்ன்ட், நேம் ஆஃப் த சப்ளையர், டீட்டெயில்ஸ் ஆஃப் த கூட்ஸ் ரிட்டர்ன்ட் and the reason for returning the goods. Each debit note is serially numbered. ஓகேயா? இட் இஸ் டெபிட் நோட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறது? பையரால் ப்ரிப்பேர் பண்ணப்படுறது. ஒரு பையர் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவான். நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான். பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அவன் ரிட்டர்ன் கொடுக்க போகிறான் நம்மளுக்கு. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேயா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேயா? ஸோ வந்து ஈச் டெபிட் நோட் சீரியல் நம்பர். அதுலேருந்து 2 copies ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜென்ரலி. 1 copy வந்து அவன் செல்லருக்கு கொடுத்துருவான், அனதர் காப்பி வந்து அவன் வச்சுப்பான், அவனோட என்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அவன் வச்சுப்பான். ஸோ இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கா, ரிட்டர்ன் போயிருக்கா அப்படின்றது தெரியும். ஓகேயா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ அதை நான் சேல்ஸ் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணி என்னோட இதில் எழுதி வைப்பேன். அவனை பொறுத்த வரைக்கும் அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேயா? So it is a document issued by the buyer stating the amount owed by the seller. ஓகேயா? ஸோ அந்த பையருக்கு வந்து நான் அந்த ரிட்டர்ன் ஆனதுக்கான அமௌண்ட்டை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஓடு பை த செல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டெபிட் நோட். நெக்ஸ்ட்டு கிரெடிட் நோட்னா என்னது? கிரெடிட் நோட் அதான் இப்போ நான் சொன்னதுலேயே வந்துட்டுருக்கோம். டெபிட் நோட் சொல்லும் போதே இப்போ பர்ச்சேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சொன்னதில்ல, இதில் வந்து செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிரெடிட் நோட்டு. ஏன்னா இப்போ நான் வந்து சேல் பண்ண ஐட்டம் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சா, ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேயா? நான் சேல் பண்ணது வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ நான் வந்து அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவேன் இல்லையா, அது வந்து கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதை வந்து பையருக்கு கொடுக்கணும். ஓகே. தென் இதில் பாருங்கள், கிரெடிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் அ டேட் அண்ட் விச் கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ட். அப்புறம் வந்து நேம் ஆஃப் த கஸ்டமர், டீட்டெயில்ஸ் ஆஃப் த கூட்ஸ் ரிசீவ்ட் பேக், எவ்வளோ திருப்பி என்ன கூட்ஸ் ரிசீவ் பண்ணோம், அண்ட் அமௌண்ட் ஆஃப் சச் கூட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் த கூட்ஸ். Each credit note is serially numbered. It is a document issued by the seller. இப்போ நான் வந்து இதை வந்து அவங்களுக்கு கிரெடிட் நோட்டாக கொடுக்கணும், seller to the buyer. ஓகேயா? stating that a certain amount is owed to the buyer. ஓகேயா? நான் சேல் பண்ணியிருக்கேன், ஸோ அவனுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்ணுறது தான் வந்து கிரெடிட் நோட்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம ஜேர்னலாக என்ன, லெட்ஜர்னால் என்ன, அதில் நம்ம ஜேர்னலில் என்ட்ரி போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்னது, அந்த கோல்டன் ரூல்ஸ் நம்மளுக்கு தெரியும் போது உங்களுக்கு டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்னன்னு இன்னும் டீப்பாக புரியும். இப்போதைக்கு டெபிட் நோட் யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவா, கிரெடிட் நோட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவான்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேயிங் ஸ்லிப். பேயிங் ஸ்லிப் வந்து என்னென்னா, அது வந்து நம்ம இப்போது ஒரு பேங்க்குக்கு போகிறோம், இது வந்து பேங்க்கோட ட்ரான்சாக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ என்னென்னா பேங்க்குக்கு போகிறோம், அப்போது வந்து அங்கே பேயிங் ஸ்லிப்புன்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ ஒரு அமௌண்ட்டை பேங்க்குக்கு எதுக்கு போவோம், ஒன்று டெபாசிட் பண்ண போவோம், இல்லைனா வித்ட்ரா பண்ண போவோம். ஸோ நம்ம டெபாசிட் பண்ண போகிறோன்னா அப்போது இந்த பேயிங் ஸ்லிப்பை எடுத்து அதில் வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் ஒரு காலம் இருக்கும், அங்கே ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம கொடுத்தோன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நம்ம அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு, நம்ம அக்கௌண்ட்டில் மணி வந்து போடுறதுக்கு. இப்போது 5000 என் கையில் இருக்குது, நான் பேங்க்கில் போய் அதை வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் போட போகிறேன் அப்படின்னா, அப்போ பேயிங் ஸ்லிப்புன்ற ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து, அதாவது ஒரு ஸ்லிப்பு, பேயிங் ஸ்லிப்புன்ற ஒரு ஸ்லிப்பை எடுத்து அதில் வந்து நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் டெபாசிட் பண்ண போகிறேன் என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எழுதி சைன் போட்டு கொடுப்பேன். அவங்க வந்து ஒரு காப்பி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சீல் பண்ணி. இதுதான் பேயிங் ஸ்லிப். இது வந்து ஒரு பேங்க் ரிலேட்டடான ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து பேங்க் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட். ஓகேயா, இட் கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டிங் டேட்டு, அக்கௌண்ட் நம்பரு, அமௌண்ட்டு, டெபாசிட் வந்து கேஷாக டெபாசிட் பண்ணுறோமா இல்லை செக்கை டெபாசிட் பண்ணுறோமா அப்படின்றது. செக் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம கேஷ் 5000 இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ண போகிறோன்னா அந்த பேயிங் ஸ்லிப்பை வச்சு நம்ம கேஷ் டெபாசிட்னு போட்டு 5000 கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். இதுவே அந்த 5000 நம்ம பேருக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இப்போ நம்மளுக்கு தர வேண்டியவங்க நம்மளுக்கு செக்காக தந்திருக்காங்க, இந்தப்பா உங்கள் பேங்க்கில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேமில் நம்மளுக்கு செக் தந்திருக்காங்க. ஸோ அந்த செக்கை வந்து இந்த டெபாசிட் ஸ்லிப் கூட பின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் எழுதி கொடுத்தாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்த செக்கில் அவங்க கொடுத்த செக் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் பேயிங் ஸ்லிப். ஸோ பேயிங் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் கேஷும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு யாராவது செக்காக அமௌண்ட் பே பண்ணியிருந்தா அந்த செக்கை இந்த பேயிங் ஸ்லிப் கூட சேர்த்து அந்த டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம பேங்க்கில் கொடுத்தோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அந்த செக்கில் இருக்க அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இதுதான் பேயிங் ஸ்லிப். நெக்ஸ்ட்டு செக்குனா என்னது பார்ப்போம். செக்கு வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து செக் புக் வந்து எல்லா பேங்க் ஹோல்டருக்கும் பேங்க்லேருந்து கொடுக்கப்படுறது. நான் இப்போ அந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக செக் புக் கொடுப்பாங்க. செக் புக்னால் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நான் இப்போ யாருக்காவது ஒரு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என் கையில் கேஷ் இல்லை, நான் வந்து என் அக்கௌண்ட்டில் தான் பணம் இருக்குது. ஸோ என் அக்கௌண்ட்லேருந்து தான் அவங்களுக்கு பே பண்ணணும், அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த செக் புக் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த செக் புக்கில் வந்து யாருக்கு நம்ம பே பண்ணுறோமோ அவங்களோட நேமு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், அதை வேர்ட்ஸாவோ நம்பர்ஸாவோ எழுதி நம்மளோட சைன் போட்டு நம்ம அதை வந்து கொடுத்தோன்னா, இப்போ என்ன பார்ட்டிக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அந்த பார்ட்டிக்கு நம்ம கொடுத்தோன்னா அதுதான் செக். ஓகேயா, ஸோ செக் புக் இஸ் இஷ்யூடு பை த பேங்க் டு இட்ஸ் கஸ்டமர். ஸோ பேங்க் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் எல்லாருக்குமே செக் புக் கொடுப்பாங்க ஃபார் வித்ட்ராயிங் மணி ஃபார் ஓன் யூஸ் ஆர் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் டு அதர்ஸ். இந்த செக் புக்கை வச்சு நம்மளோட பணத்தை கூட நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5000 நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதில் நம்ம செல்ஃப் செக் போட்டு கூட நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேயா, அந்த செக் புக்கில் நம்மளோட செக் புக்கில் இப்போ ஒரு 5000 போட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். வித்ட்ரானா என்னது, எடுக்கிறது. அந்த பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கும் செக் புக் யூஸ் ஆகும். இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கணுன்னா, யாருக்கு இப்போ ஏர்டெல் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா ஏர்டெல் நம்மளோட செக் புக்கில் எடுத்து அதில் நம்ம யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஏர்டெல் அந்த பேர் நம்ம போட்டுட்டு எவ்வளோ பே பண்ணுறோம் அமௌண்ட்டாவோ வேர்ட்ஸாவோ போட்டுட்டு நம்ம சைன் போட்டு நம்ம கொடுத்தோன்னா அதுதான் செக்கு, நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆகிற ஒரு ஸ்லிப்பு தான் வந்து செக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ என்ன அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் மென்ஷன் பண்ணால் தான் யாருக்கு பே பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பே பண்ணுறோம் அப்படின்றது இதில் இருக்கும். ஸோ each check book as record slips for entering the details of the check issued. அதாவது எல்லா செக் புக்லேயுமே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு காலம் மாதிரி இருக்கும். அதுதான் ரெக்கார்ட் ஸ்லிப். நம்ம யாருக்கெல்லாம் செக் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக்லேயும் திருப்பி எழுதிட்டிங்கன்னா அது ஒரு ரெக்கார்ட் ஸ்லிப்பும் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ செக்குன்றது இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இந்த டாபிக்ஸில் நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.